சபைக்கு வரும்பொழுது ஜெபிக்கும் போது ஒரு சமாதானம் உண்டாக வேண்டும். நான் பார்க்கிறோம், பேதுரு யோவானும் போகும் பொழுதே ஒரு சப்பானி குணமாகனான்ற இடத்துல வாசிக்கிறோம். அப்படிப்பட்டுதான் இன்றைக்கு வேதனையில, துக்கத்துல, கண்ணீரில, கலக்கத்துல, உபத்திரவத்துல, நெருக்கத்துல, அவமானத்துல இருக்கிறதான ஜனங்களுக்கு ஒரு சத்தியம் போய் சேர வேண்டும். ஆனால் அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை கர்த்தர் எழுப்பி தர வேண்டும். சபை ஊழியம் நடத்துகிறதான சபை ஊழியர்களையும் அவங்க குடும்பத்தையும் அவங்க மனைவி பிள்ளைகளையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆஸ்வதிக்கும்படியாக கர்த்தரை சோத்திரிக்கலாமா? சோத்திரம் 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 சோத்திரம். அது மாத்திரமல்ல, இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், அவங்களுக்கு வருமானம் இல்லாததுனால சரியான முறையில் ஊழியம் செய்ய முடியல. ஏன் தெரியாது, ஆனாலும் எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆனால் திறப்பில் நிற்கணும், திறப்பில் நிற்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆமென். ஊழியக்காரனை கர்த்தர் மனமகிழ்ச்சியா வைக்கிறான் வேதத்துல வாசிக்கிறோம். என் ஊழியக்காரனை பார்க்கும்பொழுது நான் எங்கே இருக்கிறேன்னு அங்கே இருப்பேன்னு சொல்றாரு. என்னை கனப்படுத்த